நம்பியவர்கள் உங்களை விட்டு விலகி இருப்பாங்க. ஆனா அவங்க ஏன் விலகினார்கள், எதற்காக விலகினார்கள் என்று கூட தெரியாது. இருந்தாலும் அவர்கள் மீது நீங்கள் அவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்திருப்பீங்க. அந்த நம்பிக்கையெல்லாம் அவர்கள் தூர தூக்கி போட்டு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போயிருப்பாங்க. இந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வலியை மனதிற்குள் கொடுத்து கொண்டேதாங்க இருக்கும். வெளியில் அதை யாரிடமும் சொல்லவும் முடியாமல் மனதிற்குள் மட்டுமே நீங்கள் வைத்து வாழ்ந்த நாட்கள் அதிகமாக இருக்கும். நீங்க உங்களுடைய வாழ்க்கையில சிலரை அதிகமாக நம்ப ஆரம்பித்திருப்பீங்க. அதிகமான நம்பிக்கையவும் நீங்க கொடுத்திருப்பீங்க. அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் என்பதை நீங்கள் உணர்ந்து அவர்களுக்காக நீங்கள் எல்லாத்தையுமே குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு நபர்கள் போல உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரிடமும் அவர்களை தெரிய வைத்திருப்பீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு மனிதர்களாக நீங்கள் அவர்களிடத்தில் இருந்திருப்பீர்கள். இருந்தாலும் அவர்கள் எதற்காக உங்களை விட்டு போனார்கள், ஏன் இப்படி பண்ணினார்கள் என்று எதுவுமே தெரியாமல் உங்களுடைய மனதிற்குள் பல விஷயங்கள் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். கேள்விகளை பதில் தெரியாமல் கேள்விகள் மட்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இந்த ஒரு நேரத்தில் ஓடிக்கொண்டேதாங்க இருந்திருக்கும். ஆனால் அவர்கள் உங்கள் மீது அதிகப்படியான தாட்ஸையும் அதிகப்படியான ஃபீலிங்கையும் புரிந்து கொள்வார்கள் என்று நீங்கள் நினைத்திருப்பீர்கள். அந்த அளவுக்கு அவர்கள் மீது உயிராக இருந்தீங்க. ஆனா ஒரு நாள் அந்த மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில தூரமாக பிரிப்பாங்க. தூரத்தை கொஞ்சம் கொஞ்சமா பட்டு உடனடியாக விட்டு போகாமல் முதல்ல பேசுவதை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிருப்பாங்க. போக போக உங்களிடம் பேசுவதை குறைத்து விட்டு உங்க கூட பழகுவதை அடுத்ததா குறைக்க ஆரம்பித்திருப்பாங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில திடீரென ஒரு மாற்றமாக இருந்திருக்காது. ஆனால் போக போக பொறுமையான ஒரு மாற்றமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்டிருக்கும். அந்த ஒரு மாற்றமும் அந்த ஒரு தோல்வியும் தாங்க உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வழியை கொடுத்திருக்கும். ஆனால் ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாமத்தான் உங்களுடைய வாழ்க்கையில இருந்திருக்கும். போக போக நீங்களே அதனை உணர ஆரம்பித்திருப்பீங்க. ஏன் இப்படி நடக்கு, இதனால இப்படி நடக்கிறது என்று உங்களுக்குள்ள பல வழிகள் ஏற்பட்டு கொண்டேதாங்க இருக்கும். அந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு அதிகப்படியான பாடத்தையும் கற்றுக் கொடுத்திருக்கும். அதே மாதிரி எல்லா கலெக்ஷனும் நமக்கு நிரந்தரம் கிடையாது. நம்ம பழகக்கூடிய நபர்கள் அனைவருமே நமக்கு நிரந்தரமாக நம்ம கூடயே இருப்பார்கள் என்று நினைப்பது மிகப்பெரிய தவறு என்று உங்களுக்குள்ள சில விஷயங்கள் உணர்த்தி அது உங்களுக்குள்ளேயே நிச்சயமா நீங்க கேள்வி கேட்டுக்கொண்ட நாட்கள் கூட அதிகமாக இருக்கும். உங்களுடைய சுதந்திரத்தை கட்டுப்படுத்தி வாழக்கூடிய ஒரு நபர்களாக எப்போதுமே நீங்க இருப்பீங்க. நீங்க எப்போதுமே ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு நபராக எப்போதுமே இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய லைஃப்பை நீங்க எப்பொழுதுமே உங்களுடைய விதத்தில் வாழ வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்போதுமே இருக்கும். மற்றவர்கள் கூறுவது போல நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து வந்தோம் என்றால் அதற்கு நம்ம ஏன் வாழணும் அப்படிங்கிற மாதிரியான பல கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்கும். மற்றவங்க நம்முடைய பெற்றோர்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். அவர்கள் நினைத்தது போலத்தான் நம்ம இருக்க வேண்டும் என்றால் நம்ம ஏன் வாழணும், நம்ம ஏன் உயிர் பற்றி இருக்கணும், நம்ம ஏன் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை கூட நீங்க எப்பொழுதுமே கேட்க ஆரம்பிப்பீங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு விசித்திரமான மனிதர்கள். மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் எப்பொழுதுமே சில வித்தியாசங்கள் என்பது எப்பொழுதுமே இருக்கும். அதனால நீங்க மற்றவங்க பேசுவதை போல பேசாமல் கொஞ்சம் விசித்திரமாக பேசுவீங்க. மற்றவங்க நினைப்பது போல நான் இருக்க மாட்டேன், நான் நினைத்தது போலத்தான் நான் இருப்பேன், அது போலத்தான் நான் வாழுவேன் என்று நீங்கள் எப்பொழுதுமே கூறக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்போதுமே இருப்பீங்க. ஆனால் சிலர் அந்த சந்தோஷத்தையும் அந்த சுதந்திரத்தையும் இந்த ஒரு நேரத்தில் கிடைக்க வேண்டும் என்று அதற்கான சில முயற்சிகளை எடுக்க ஆரம்பிப்பாங்க. அவங்க உங்களுடைய வாழ்க்கையில சில டிசிஷனையும் சில முடிவுகளையும் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்து சொல்லி கொடுப்பார்கள். எப்படி வாழ்க்கையில முன்னேற வேண்டும், எப்படி முன்னேறினால் நன்மைகள் நடக்கும் என்று எல்லாத்தையும் உங்களுக்கு தெரிய வைப்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மனிதர்கள் நிச்சயமாக வருவார்கள். அவர்கள் ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாமத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருப்பாங்க. போக போக அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு கெட்ட மனிதர்களாக மாறிவிட்டார்கள் என்று நீங்களே புரிய ஆரம்பிப்பீங்க. இந்த மாதிரியான சில விஷயங்கள் தாங்க உங்களுக்கு சில விஷயங்களை கற்றுக் கொடுத்திருக்கும். இந்த ஒரு நிமிடங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய சுதந்திரத்தை யாருமே காப்பாற்றுவது கிடையாது. அதை நீங்களே காப்பாற்றி கொண்டால்தான் உண்டு. உங்களுடைய மரியாதையை எந்த அளவுக்கு நீங்க காப்பாத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சுதந்திரம் என்பதும் கிடைக்கும். அதை நீங்கள் புரிந்து கொண்டு வாழ வேண்டும். அப்படி புரிந்து கொண்டு வாழ்ந்தால் மட்டுமே உங்களுக்கான வாழ்க்கையை நீங்க வாழ முடியும். ஒரு தைரியமான ஒரு மனிதராகவும் நீங்கள் வாழவும் முடியுங்க. நீங்க பேசாமல் இருந்ததால் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட பிரச்சனைகள் எப்படி தெரியுமா இருந்தது? நீங்க ஒரு சிச்சுவேஷன்லயோ இல்ல சில நேரங்களிலோ நீங்கள் அதிகமான அமைதியை நீங்க சூஸ் பண்ணி இருந்திருப்பீங்க. நம்ம இந்த ஒரு நேரத்தில் பேசினால் சரியாக இருக்காது என்று நினைத்து கொண்டு நீங்கள் அமைதியாக இருந்த நாட்கள் கூட நிச்சயமாக இருந்திருக்கும். ஆனால் அதனை யாருமே நினைத்து பார்த்திருக்க மாட்டாங்க. இதெல்லாமே வேண்டாம் என்று நீங்கள் நினைத்திருந்திருப்பீங்க. எந்த மனிதர்களும் வேண்டாம், நம்முடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் பட்டதே போதும் என்று யாரிடமும் பேசாமல் யார் எது கேட்டாலும் சரியான பதில்களை கூறாம அமைதியாக இருந்திருப்பீங்க. ஆனா அந்த விதமான அமைதி தான் உங்கள் மீது மிகப்பெரிய ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை உங்களுக்குள்ள கிரியேட் பண்ணி கொடுத்துருக்குங்க. மக்கள் உங்களுடைய ஒரு சைடை மட்டும் கேட்காமல் உங்களுடைய
மிகப்பெரிய ஒரு விஷயங்களையும் உருவாக்கி கொடுத்திருப்பாங்க. அது பெரிய ஒரு பிரச்சனையாக உங்களுடைய மனதிற்குள் ஓடியிருக்கும். பெரிய ஒரு பிரச்சனையாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் உருவாகியிருக்கும். இந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவத்தையும் ஒரு பாடத்தையும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கும். ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாமல் இருந்த உங்களுடைய வாழ்க்கையில ஏன் இப்படியெல்லாம் நடந்தது என்று உங்களுக்குள்ள நீங்களே உணர்ந்து கொள்ளவா ஆரம்பிப்பீங்க. இன்னும் சில நேரங்கள்ல பேசாமல் இருப்பதுதான் நல்லது என்று நீங்களே உணர்ந்திருப்பீர்கள். பேசினால் நமக்கு பாதிப்பு தான் ஏற்படுகிறது என்று சில உறவுகள் இடங்கள்ல நீங்க பேசாம இருந்திருப்பீங்க. இந்த மாதிரியான சில நிகழ்வுகளும் இந்த மாதிரியான யோசனைகளும் உங்களுக்கு நிச்சயமாக தோன்றியிருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில தோன்றி இருக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே வரக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு இருக்கும், எந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை உருவாக்கி கொடுக்கும் என்பதை பற்றி அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். இனிமே வரக்கூடிய உங்களுடைய நாட்கள்ல முன்பு நீங்கள் எவ்வளவோ சம்பாதித்தாலும் அதை நீங்க எப்படி சேமித்து வைக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாது. மாசத்துல 1,00,000 சம்பாதித்தாலும் உங்களால சேமிப்பு என்பதை கொண்டு வர முடியாதுங்க. 1,00,000 நீங்க செலவு பண்ணிடுவீங்க. ஏன் அப்படின்னா இந்த செலவு இருக்கு, அந்த செலவு இருக்கு அப்படின்னு உங்களுடைய மனதிற்குள் பல செலவுகள் இருந்து கொண்டே இருக்கும். அதனால எல்லாத்தையும் நீங்க செலவு பண்ணி முடித்திருவீங்க. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் நீங்க இதுவரைக்கும் வாழ்ந்திருப்பீங்க. அதனால நான் கூறுவது என்ன அப்படின்னா, பணத்தை சம்பாதிப்பது முக்கியம் கிடையாது, நம்ம சேமித்து வைப்பது தான் முக்கியம். நம்ம சேமித்து வைத்து அதையே நம்ம செலவழிக்க கூடாது. நம்முடைய அடுத்த சந்ததிகளுக்கு நம்ம அந்த பணத்தை நம்ம சேர்த்து கொடுக்கணும். அது நிலமாகவோ நகையாகவோ அந்த ஒரு ரூபத்தில் நம்ம கொடுக்க வேண்டும். பணத்தை சேமித்து வைத்தும் செலவழித்தோம் என்றால் அதில் எந்த விதமான பயனும் இல்லாமல் போய்விடும். எனவே முடிந்த அளவுக்கு பணத்தை எவ்வளவு சம்பாதிக்குமோ அதில் ஒரு 30% நீங்க சேர்த்து வையுங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை என்பதை ஏற்படுத்தி கொடுக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்களை உங்களுக்கு தேடி கொடுக்குங்க. நீங்க ஒரு சிஸ்டத்தை இந்த ஒரு நேரத்துல கிரியேட் பண்ண ஆரம்பிப்பீங்க. அது உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் புதிய ஒரு இன்கமையும் புதிய ஒரு விஷயங்களையும் உங்களுக்கு நிச்சயமா தேடியும் கொடுக்குங்க. நீங்க ஒரு சில விஷயங்களை இந்த ஒரு நேரத்துல கட் பண்ண ஆரம்பிப்பீங்க. நீங்க அதிகமாக யோசிக்கக்கூடிய விஷயங்களை கட் பண்ண ஆரம்பிப்பீங்க. இந்த விதமான டிசிப்ளின் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில அதிகப்படியான ஒரு சேவிங்ஸை நிச்சயமா தேடி கொடுக்கும். ஒரு நாள் நீங்கள் எல்லா விதமான பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்திலும் இருந்து வெளியில் வந்து விடுவீர்கள். இது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமாக தேடி கொடுக்குங்க. ஆரம்பத்தில் தெரியாமல் இருந்த உங்களுடைய வாழ்க்கை இனிமே நல்லதாக மாற ஆரம்பிக்கும். உங்களுடைய நண்பர்கள் மூலம் உங்களுக்குன்னு சில வாய்ப்புகள் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். நீங்க மெயின்டைன் பண்ணிய சில உறவுகள், சில விஷயங்கள் அனைத்தையும் இந்த ஒரு நேரத்தில் நல்ல ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு வந்து காட்டி கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் உறவாடிய சில நபர்களால் உங்களுக்கு போதுமான அளவுக்கு மரியாதையானது கிடைக்க ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா நீங்க பழகிய நபர்கள் அனைவருமே நல்ல ஒரு மனிதர்களாக இருப்பாங்க. அவர்கள் உங்களை தேடி வரும் பொழுது உங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே உங்களை பார்த்து பெருமைப்படுவாங்க. உங்க கூட இருக்கிறவர்களும் உங்களை மாதிரி நல்ல ஒரு மனிதர்களாக இருக்கிறார்கள் என்று நினைத்து இதனால உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு வெளிக்காட்ட ஆரம்பிக்கும். அனைவருமே உங்களை பார்த்து நல்ல பழக ஆரம்பிப்பாங்க. ஒரு மனிதராக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு உறவாக கூட இருக்கலாம், உங்க நண்பராக கூட இருக்கலாம். அவர்களால் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுடைய வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய அந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுக்குன்னு வர ஆரம்பிக்கும். ஆனா நீங்க நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீங்க. இந்த ஒரு மனிதர்கள் எல்லாம் எனக்கு இந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை தேடி கொடுப்பாங்களா, போதுமான அளவுக்கு லாபத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்படின்னு எந்த விதமான எண்ணங்களும் உங்களுக்கு இருக்காது. முதல்ல அவர்கள் நம்மளை கண்டு கொள்ளவே மாட்டார்கள் என்கிற மாதிரியான நீங்கள் சில எண்ணங்கள்ல இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுடைய நண்பர்கள் மூலமாக சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். அதுவும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கக்கூடிய விஷயங்களாக நிச்சயமாக இருந்திருக்குங்க. நீங்க அதை வெளியில் சொல்ல மாட்டீர்கள். சாதாரணமான விஷயங்களாக நீங்க பார்த்திருப்பீங்க. ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாமல் இருந்த உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்கள் கூட இனிமே உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றங்களாக மாறியிருக்கும். ஆனால் இந்த சில விஷயங்கள் உங்களுக்கு ஆரம்பத்தில் சாதாரணமாக தெரியலாம். போக போக நீங்க பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளானது நடக்க ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாகத்தான் பெரிய பெரிய நன்மைகள் தேடி வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையில இந்த சின்ன விஷயங்கள் மிக பெரிய ஒரு கதவை உங்களுடைய வாழ்க்கையில திறந்து வைக்கும். அதுவும் சாதாரணமான கதவுகளாக இருக்காது. உங்களுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்ட கதவுகளாக நிச்சயமாக இருக்கும். அது உங்களுக்கு நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்குங்க. இந்த விதமான சில விஷயங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய லைஃப்பையும் ஒரு புதிய பாதைக்கு நிச்சயமாக கொண்டு போகும். இந்த ஒரு நிமிடத்தில் நீங்கள் ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கைனா என்ன, நம்முடைய வாழ்க்கையில இந்த அளவுக்கு நம்ம முன்னேறணும் என்று எல்லாத்தையும் நீங்க புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. நீங்க வித்தியாசமான ஒரு வெற்றியை இனிமே பெற ஆரம்பிப்பீங்க. நீங்கள் எவ்வளவுதான் கூட்டத்தில் இருந்தாலும் ஃபாலோ பண்ண மாட்டீங்க. அதனால நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எப்போதுமே ஒரு வித்தியாசமான ஒரு மனிதர்களாக இருப்பீர்கள். முன்பு அது ஒரு
குழப்பமான ஒரு விஷயமாக உங்களுடைய வாழ்க்கையில இருந்திருக்கும். நான் சரியா போறேனா என்கிற ஒரு சந்தேகம் கூட உங்களுக்குள்ள இருந்திருக்கும். ஆனா இப்போது உங்களுடைய வாழ்க்கை வித்தியாசமானதாக மாறியிருக்கும். நீங்க இனிமே எடுத்து வைக்கக்கூடிய பாதைகள் அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்திற்கான ஒரு பாதைகளாக இருக்கும். நீங்கள் மற்றவர்கள் செய்யாததை இனிமே செய்ய ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கைனா என்ன என்பதை புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. ஒரு நாள் நீங்க பார்க்கும் பொழுது உங்களுடைய விஷயங்கள் நீங்களும் சரி, உங்க கூட இருக்கக்கூடிய நபர்களும் உங்களுக்கு அதிகப்படியான அளவுக்கு நம்ம பெர்ஃபெக்ட்டாக இருக்கிறோம் என்று உணர ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். நடக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நீங்க வித்தியாசமான ஒரு வெற்றியை இனிமே பெற ஆரம்பிப்பீங்க. நீங்கள் எவ்வளவுதான் கூட்டத்தில் இருந்தாலும் ஃபாலோ பண்ண மாட்டீங்க. அதனால நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எப்போதுமே ஒரு வித்தியாசமான ஒரு மனிதர்களாக இருப்பீர்கள். முன்பு அது ஒரு குழப்பமான ஒரு விஷயமாக உங்களுடைய வாழ்க்கையில இருந்திருக்கும். நான் சரியா போறேனா என்கிற ஒரு சந்தேகம் கூட உங்களுக்குள்ள இருந்திருக்கும். ஆனா இப்போது உங்களுடைய வாழ்க்கை வித்தியாசமானதாக மாறியிருக்கும். நீங்க இனிமே எடுத்து வைக்கக்கூடிய பாதைகள் அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்திற்கான ஒரு பாதைகளாக இருக்கும். நீங்கள் மற்றவர்கள் செய்யாததை இனிமே செய்ய ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கைனா என்ன என்பதை புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. ஒரு நாள் நீங்க பார்க்கும் பொழுது உங்களுடைய விஷயங்கள் நீங்களும்